என்ன இது? எலும்பு துண்டு போல் தெரிகிறது. திருதராஷ்டிரரே, உமது மனைவி காந்தாரியின் கடைசி தம்பி, அதாவது மைத்துனன் சகுனி உருட்டும் பகடைக்காய். பார்வையில்லை என்றாலும் எலும்பு துண்டு என்பதை புரிந்து கொண்டீர்களே. உமக்கு பாதத்தில் கண்கள். என்ன எலும்பு துண்டு பகடைக்காய? எலும்பு துண்டு, அதுவும் மனிதர்களின் எலும்பு துண்டு பகடைக்காயாக மாற்றி இருக்கிறேன். இது யாருடைய எலும்பு துண்டு என்பது உனக்கு புரிந்திருக்க வேண்டுமே. எனக்கு எப்படியப்பா தெரியும்? புரிந்து கொள்ளும். அந்த மனிதர்கள் எலும்பு கூடானதற்கு காரணமே நீங்கள் தான். நாங்கள் சகோதரர்கள் 100 பேர். அதில் கடைக்குட்டி நான். என் அக்காள் காந்தாரி மணமகளாக வரும்போது நான் சிறுவனாக வந்தேன். சிறுவன் என்றும் பாராமல் என்னையும் என் சகோதரர்கள் 100 பேரையும் பாதாள சிறையில் அடைத்தீர்கள். சகுனி, ஒரு ஆருடவாதி சொன்னான், உன் மைத்துனர்கள் 100 பேரால் உனக்கு அழிவு வரும் என்று. அதனால் தானப்பா நான் உங்களை சிறையில் அடைத்தேன். சிறையில் அடைத்தது கூட கொடுமை இல்லை. ஆனால் 100 பேருக்கும் ஒரே ஒரு ஆள் சாப்பாட்டை கொடுக்க சொன்னீர்கள். சுகபோஜனம் செய்ய அது உங்கள் சொந்த வீடு இல்லை, சிறை. அப்படித்தான் இருக்கும். பசித்த 100 பேரும் சாப்பாட்டிற்காக ஒருவரை ஒருவர் அடித்துக் கொண்டு தாங்களே செத்து போவார்கள். அதுதான் உமது திட்டம். எனது அண்ணன்மார்கள் 99 பேரும் அவர்கள் சாப்பிடாமல் கடைக்குட்டியான என்னை சாப்பிட அனுமதித்தார்கள். அதனால் அவர்கள் பட்டினி கிடந்து செத்தார்கள். அவர்களுடைய எலும்புகளைத்தான் பகடைக்காயாக மாற்றி இருக்கிறேன். திருதராஷ்டிரரே, என் பகடைக்காய்கள் தான் என்னுடைய படைகள். அது அழிக்கப் போகிறது உமது பரம்பரையை. சகுனி, அந்த ஆருடவாதி சரியாகத்தான் சொல்லி இருக்கிறான். அழிவு என்று தெரிந்ததால் தான் உங்களை சிறையில் அடைத்தேன். அது ராஜதந்திரம். நான் செய்ய போவதும் ராஜதந்திரம் தான். உன் மகன் துரியோதனனோடு உறவாடி கெடுக்கப் போகிறேன். சிங்கம் சிலந்தி வலையில் அகப்படுவதா? சகுனி, உன் சூழ்ச்சி துரியோதனனிடம் செல்லாது. நான் விதைத்த விஷவித்து துரியோதனின் நெஞ்சில் முளைத்து விட்டது. இப்போது துரியோதனன் புதிதாக கட்டி இருக்கிறானே சபா மண்டபம், அது யானையை பிடிக்க போடப்பட்ட பொய்ப்பந்தல். அஸ்தினாபுரத்திலிருந்து தருமன் அழைக்கப்பட்டிருக்கிறான். அங்கு தருமனை துரியோதனன் சூதாட அழைப்பான். துரியோதனின் சார்பாக நான் ஆடப் போகிறேன். துரியோதனனின் சார்பாக நீ ஆடி தோற்கப் போகிறாய். தோற்பது சகுனியின் ஜாதகத்திலே இல்லை. ஜெயிக்கப் போகிறேன். தோற்றவர்கள் ஜெயிக்க முயற்சிப்பார்கள். பிறகு தோற்றவர்களுக்கும் ஜெயித்தவர்களுக்கும் ஒரே மோதல் தான். சகுனி, சரியான நரி நீ. சிங்கத்தையும் காளையையும் மோத விட்டு ரத்தம் குடிக்கும் நரி நான். உன் முகத்தில் விழிப்பதே பாவம். நரி என்றால் அதன் முகத்தில் விழிப்பது பாவம் அல்ல, சுபம். ஆனால் அந்த பரிதாபம் உம்மால் தான் விழிக்கவே முடியாதே. என்னையா கேலி செய்கிறாய் சகுனி? திருதராஷ்டிரரே, இருட்டிலே நிழலை அடிக்க முயற்சிக்காதீர்கள். விழாவுக்கு வந்த இடத்திலே ஒரு விளையாட்டு. தர்மா, எனக்கு பதிலாக என் மாமா சகுனி ஆடுவார். சம்மதம் தானே? துரியோதனா, உனக்கு பதில் உன் மாமன் சகுனி ஆடட்டும். ஆனால் அவர் வைக்கும் பந்தயங்களுக்கு நீ பொறுப்புதானே? வீசுவது வாழ் என்றாலும் வீழும் தலைகளுக்கு வாளுக்கு உரியவன் தானே பொறுப்பு. இந்த சூதாட்ட களத்திலே நான் வீசும் வாழ் என் மாமா சகுனி. நன்றி துரியோதனா. வீசும் வாழ் வெற்றியை தவிர வேறு எதுவும் கட்டதில்லை. தர்மா, நீ என்னிடம் கேட்ட கேள்வியை நான் உன்னிடம் கேட்கிறேன்.
நீ வைக்கும் பந்தயங்களுக்கு உன் தம்பிகள் பொறுப்பேற்பார்களா? அண்ணன் எவ்வழி அவ்வழியே நாங்கள். எது வந்தாலும் எங்கள் ஐவருக்கும் பொது. ஆமாம் ஆமாம், நீ கொண்டு வந்த கனிப்பாஞ்சாலியை ஐவரும் பகிர்ந்து கொண்டவர்கள் தானே. துரியோதனன் பாஞ்சாலி பற்றி தவறான கருத்தோடு பேசுகிறார். விதுரரே, நீங்கள் எங்கள் தந்தையின் சகோதரர். சகோதர பங்கம் ஏற்படுத்தும் துரியோதனர் பேச்சுக்கு மறுப்பு சொல்லாமல் மௌனம் சாதிப்பது சரியில்லை. துரியோதனன் பேச்சு மட்டுமா? இந்த சூதாட்டத்திலே எனக்கு உடன்பாடே இல்லை. நான் ஒரு மௌன சாட்சி. ஆர்ப்பரிக்கும் அலைகள் மத்தியிலே அகப்பட்டுக் கொண்ட தீவு சிற்றப்பா விதுரன். மாமா, நீங்கள் ஆட்டத்தை தொடங்குங்கள். 100 பேர் துணை. பந்தயம் பந்தயம் 1000 களஞ்சிப்போ. பந்தய எண் 1. 1. 1. பகடை 1. பாஞ்சாலியே, உன் புதிய அரண்மனை தளத்தில் வரைந்த படத்தை உண்மை தடாகம் என்று நினைத்து நான் அன்று என் ஆடையை தூக்கினேன். அப்பொழுது மாடத்திலிருந்து நீ என்னை பார்த்து சிரித்தாய். இப்பொழுது சிம்மாசனத்திலிருந்து நான் உன்னை பார்த்து சிரிக்கிறேன். பாண்டவர்களின் பத்தினி நான். என்னை கூந்தல் பிடித்து இழுத்து வந்திருக்கிறார் துச்சாதனன். பாரம்பரியம் மிக்க இந்த குடும்பத்தின் பிதாமகனே பீஷ்மரே, இது நியாயம்தானா? சொல்லுங்கள். உன் புருஷர்களை கேள். உன் புருஷன் தர்மன் சூதிலே தன்னை வைத்து இழந்தான், தம்பிகளை வைத்து இழந்தான், கடைசியாக உன்னையே வைத்து இழந்து விட்டான். பாண்டவர்களை போல் இப்பொழுது நீயும் என் அடிமை. அடிமையை ஆரத்தி எடுத்து அழைத்து வர மாட்டார்கள், இப்படி இழுத்துத்தான் வருவார்கள். தருமர் முதலில் தன்னை வைத்து இழந்தார், அதன் பின் தானே என்னை வைத்து இழந்தார். தன்னை இழந்த தர்மர் என்னை வைத்து இழந்தது செல்லாது. சொல்லுங்கள் திருதராஷ்டிரரே, உங்கள் மகனுக்கு சட்டம் சொல்லுங்கள். சட்டம் நியாயம் எல்லாம் இந்த அவையில் துரியோதனன் சொல்வதுதான். நீ என் அடிமை, அடிமைக்கு பேச உரிமை இல்லை. துச்சாதனா, இந்த துடுக்குக்காரியின் துயிலை உரி. அவையோர்கள் அனைவரும் பார்க்க இவளை ஆடையின்றி நிறுத்து. துரியோதனா, உன் தந்தை உன்னை தட்டாமல் இருக்கலாம். நான் உன் சிறிய தந்தை. என்னால் இதை பொறுத்துக் கொள்ள முடியாது. விதுரரே, அது உமது கஷ்டம். இந்த அவை எமது இஷ்டம். துச்சாதனா, என் பிதாவும் பிதாமகரும் என் சிற்றப்பா விதுரரும் என் மாமா சகுனியும் துரோணாச்சாரியாரும் கிருபாச்சாரியாரும் பஞ்ச பாண்டவர்களும் பார்த்திருக்க பாஞ்சாலியின் துயில் உரித்து போடு. அர்ஜுனா, வில்லை கீழே போடு. உன் அண்ணனுக்கு தர்மன் என்று பெயர். என் பெயரை காப்பாற்று. கீழே போடு. அர்ஜுனா, வில்லை கீழே போடு. என்னை நீங்கள் காப்பாற்றாமல் இருப்பதற்கும் இந்த துரியோதனன் என்னை மானபங்கப்படுத்துவதற்கும் ஒரே காரணம். ஆம், அந்த ஒரு காரணம்தான். பாண்டவர்களான நீங்கள் ஐவரும் கௌரவர்களான 100 பெண்ணோடு பிறக்கவில்லை. அதனால்தான் உங்களுக்கு அந்த பெண் பாவம் புரியவில்லை. துச்சாதனா, இழுத்து எறிய அவளது சேலையை. என்னை காப்பாற்று கண்ணா. உன் தங்கையின் மானத்தை காப்பாற்று.
அந்த சூதுக்காரர் மதுசூதனனின் வேலை. துச்சாதனா, பாஞ்சாலியின் சேலையைத்தான் அவிழ்க்க இயலவில்லை. பரவாயில்லை, அதைவிட பெரிய அவமானத்தை இவளுக்கு செய்கிறேன். பாண்டவர்களின் பத்தினி பாஞ்சாலியை அழைத்து வந்து என் தொலை மீது அமரச் செய். மகனே, மாபாதகத்தை செய்யாதடா. உன் தந்தை உன்னிடம் கெஞ்சி கேட்கிறேனடா. நான் செய்த பாவங்கள் என் பார்வையை போக்கியது. நீ செய்யும் பாவங்கள் உன்னை சும்மா விடாதடா மகனே. பாவ புண்ணியத்தை பற்றி என்ன பேச்சு? பகடையாடி இந்த சகுனியே சாட்சி. இவர்கள் அனைத்தையும் இழந்த அடிமைகள். தோற்றவர் அடிமையாவது நியாயம் என்றாலும் அது நிரந்தரமில்லை. துரோணரே, சூது விளையாட்டின் விதிகளை சொல்லுங்கள். நிரந்தர அடிமை என்பது இல்லை. தோற்றதற்கு தண்டனை அனுபவிக்கலாம். அது ஒரு கால வரையறை மட்டும்தான். அந்த கால எல்லையை நிர்ணயிக்கலாம். நான் நிர்ணயிக்கிறேன் அந்த கால எல்லையை. சூதில் தோற்ற பாண்டவர்கள் 12 வருடம் வனவாசமும் 1 வருடம் மறைந்து வாழும் அஞ்ஞாதவாசமும் செய்ய வேண்டும். 13 வருடங்கள் கழித்து திரும்பி வரும் பொழுது அவர்களுக்கு அவர்களது நாட்டை திருப்பி தந்துவிட வேண்டும். வனவாசம் போய் திரும்புவது இருக்கட்டும். இப்பொழுது இவர்கள் எனது அடிமைகள். அரண்மனையில் இருந்து அடிமை வேலைகளை செய்வதை விட்டுவிட்டு வனவாசம் போவது எப்படி? என்ன சொல்கிறீர்கள் சகுனி மாமா? எப்போதுமே துரியோதனன் சொல் சரியான சொல். அப்படி சொல்லுங்கள் பாபா. திருதராஷ்டிரரே, எந்த சூதில் இவர் எங்களை வென்றாரோ அதே சூதில் நான் இவரை வென்று காட்டுகிறேன். ஆனால் சூதாடுவதற்கு பணைய பொருள் வேண்டுமே. உங்களிடம் தான் ஒன்றுமே இல்லையே. தருமர் எல்லாவற்றையும் வைத்தார். அவரிடம் உள்ள தர்மத்தை வைக்கவில்லை. அந்த தர்மத்தை நான் பணைய பொருளாக வைக்கிறேன். இந்த சவாலை நான் ஏற்கிறேன். இங்கேயே இப்பொழுதே சூதாட்டத்தை ஆரம்பிக்கலாம். எனக்கு பதிலாக என் மாமா சகுனி விளையாடுவார். எப்பொழுதுமே நான் தயார். எனக்கு பதிலாக என் அண்ணன் கண்ணன் விளையாடுவார். என்னது, கண்ணனா? அவர் எங்கே? இங்கே. கண்ணன் இங்கும் இருப்பான், எங்கும் இருப்பான். பாஞ்சாலி சார்பாக நான் சூதாட சம்மதம் தானே? நீர் சூதாடுவதா? துரியோதனா, பயப்படாதே. கண்ணன் மற்ற எல்லா சூதுகளிலும் ஜெயிக்கலாம். ஆனால் இந்த சூதிலே சகுனியை ஜெயிக்க யாராலும் முடியாது. தைரியமாக அனுமதி. ஆட்டம் தொடங்கட்டும். கண்ணா, பந்தயம் என்ன, பணயம் என்ன? நீயே சொல் பாஞ்சாலி. பந்தயம் பாண்டவர்களின் சுதந்திரம், பணயம் தர்மரின் தர்மம். ஓ, பாண்டவர் தோற்றால் நிரந்தர அடிமை, ஜெயித்தால் பாண்டவர்களுக்கு சுதந்திரம். பகடையன் என்ன, தாயம் ஒன்றுதானே? இல்லை. இல்லையா? வழக்கமாக எல்லோரும் ஒன்றைத்தானே போட சொல்வார்கள். மூன்றா? இல்லை. 5? அது என்ன? 1, 3, 5 இவைகளின் மேல் அவ்வளவு மோகம்? அதெல்லாம் ஒன்றுமில்லை. ஒற்றைப்படை எண்களை போடுவது கஷ்டம். 6 போடுங்கள். அது என்ன 6? 5 என்றாலும் பஞ்சபாண்டவர்களை குறிக்கும். 6 என்றாலும் பஞ்சபாண்டவர்களை குறிக்கும். ஏனென்றால் பாஞ்சாலியை சேர்த்து பாண்டவர்களும் 6 பேர் தானே. 6 6 பகடையாறு, பகடையாறு. 1 விழுந்திருக்கிறது. நீர் தோல்வி. இப்பொழுது நான் கேட்பது நீர் போட வேண்டும். அப்பொழுதுதான் உமக்கு ஜெயம். பகடை எண் என்ன? 1, 3, 5? அதெல்லாம் எனக்கு வேண்டாம். அதையெல்லாம் நீர் போடும்போது கேட்டீர், நான் போடும்போது வேண்டாம் என்கிறீரே. ஏன் தெரியுமா? அந்த 1, 3, 5 எண்களை அடிக்கடி நீர் போட்டு பழகி இருக்கிறீர். அந்த பழக்கத்தால் இந்த பகடையும் அதற்கேற்றவாறு தேய்ந்திருக்கிறது. என் சூதாட்டத்தில் உனக்கு சந்தேகமா?
நீர் சூதில் சுத்தமானவன் என்றால் ஒன்றையே கேட்க வேண்டும். சரி, ஒன்றுதான். ம்? பகடை எண் 1. பகடை ஒன்றுதான் விழுந்திருக்கிறது. பந்தயப்படி பாண்டவர்கள் சுதந்திரம் பெறுகிறார்கள். சகுனி, இன்னொரு ஆட்டம் போடலாமா? போடு. பந்தயம் பாண்டவர்கள் இழந்த நாடு, சரிதானா? சரிதான். பந்தய எண் போடுவதற்கு கஷ்டமான அந்த ஒன்றுதானே? ஆம், அதே ஒன்றுதான். எங்கே போடு பார்ப்போம். பகடை 1. ஒன்றுதான் விழுந்திருக்கிறது. பாண்டவர்களின் நாடு பாண்டவர்களுக்கே. இல்லை, எங்கள் பெரிய தந்தை திருதராஷ்டிரர் சொன்னபடி நாங்கள் வனவாசம் செல்கிறோம். வனவாசம் சென்று திரும்பிய பின் எங்களுக்கு நாடு தந்தால் போதும். அதனால்தான் உனக்கு பெயர் தர்மர். நாடு வேண்டாம் என்பது தருமனின் பெருந்தன்மை. இருந்தாலும் இப்போது பாண்டவர்களின் அடிமை நீங்கியது. அவர்கள் வனவாசம் செல்லலாம். சென்று திரும்பியதும் அவர்களது நாட்டை அவர்களிடம் ஒப்படைக்க வேண்டும். அண்ணா, பாஞ்சாலி, நீ அடிமை இல்லை. அவிழ்ந்த கூந்தலை அள்ளி முடிய வேண்டியதானே? அண்ணா, பாஞ்சாலியை தன் தொடையிலே அமரச் சொன்னானே துரியோதனன். அந்த துரியோதனன் அதே தொடையிலே அடிபட்டு அவன் கொல்லப்பட வேண்டும். அப்பொழுது கொட்டும் ரத்தத்தை எடுத்து தடவி என் கூந்தலை முடிவேன். அதுவரை என் கூந்தலை முடியேன். இது பாஞ்சாலி சபதம். பாஞ்சாலி சபதம் நிறைவேறட்டும். என் சபதம் நிறைவேற அண்ணா, நீங்கள் எனக்கு துணை இருக்க வேண்டும். உங்கள் துணை இல்லை என்றால் நான் சூதில் வென்றிருக்க முடியுமா? இல்லை, வெற்றிக்கு நீதான் காரணம். அன்று தர்மன் துரியோதனோடு சூதாடிய பொழுது துரியோதனன் அவன் மாமன் சகுனி அவனுக்கு பதிலாக ஆடுவான் என்று கூறினான். அதே போல் தர்மன் அவன் மாமனான என்னை அழைத்திருக்க வேண்டாமா? அப்படி அழைத்திருந்தால் இன்று போல் அன்றும் வென்றிருப்பேன் அல்லவா? நீங்கள் வெல்வீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருந்தது. நம்பினோர் கெடுவதில்லை. இது 4 முறை தீர்ப்பு. நம்பினோரை கைவிட மாட்டீர்கள். ஆனால் ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டப்பட விட்டு வேடிக்கை பார்ப்பீர்கள். நீ எதற்கோ ஜாடை பேசுகிறாய். துச்சாதனன் என் சேலை பிடித்து இழுத்தான். என் சேலை அவிழ நான் துடித்தேன். ஆரம்பத்தில் நீங்கள் உதவவில்லை. அதற்கு காரணம் உண்டு. அந்த துச்சாதனன் உன் துகிலை உரித்த பொழுது ஒரு கையால் சேலையை பிடித்துக்கொண்டு இன்னொரு கையை தூக்கித்தான் என்னை அழைத்தாய். உன் ஒரு கை மேல் உனக்கு அவ்வளவு நம்பிக்கை. உன்மேல் பாதி நம்பிக்கை, என் மேல் பாதி நம்பிக்கை. எப்பொழுது 2 கையும் தூக்கி என்னை அழைத்தாயோ அப்பொழுதுதான் என்னை முழுமையாக நம்பினாய். அந்த சரணாகதி நிலையில்தான் நமக்கு அருள வேண்டும் என்று ஆத்திரமே வருகிறது. கண்ணா, நான் ஆடை இழந்து தவித்த போது நீ அருவி போல் ஆடை தந்து என் மானத்தை காப்பாற்றினாய். இந்த உதவிக்கு எப்படி நன்றி சொல்வதென்றே தெரியவில்லை. நான் உனக்கு உதவி புரியவில்லை. உன்னிடம் பட்ட கடனை வட்டியுடன் திருப்பி தந்துள்ளேன், அவ்வளவுதான். என்னிடம் நீங்கள் கடன் பட்டீர்களா? ஆம், அன்று கோகுலத்திலே. கண்ணா, வெகு நேரம் ஆயிற்று. கரையேறு, வீடு போகலாம். ஐயோ, கட்டிய துணி நழுவி விட்டதே. எப்படி நீரை விட்டு எழுவது? என்ன தேடுகிறான்? என்னவென்று தெரியவில்லையே. கண்ணா, தண்ணீரில் என்ன தேடுகிறாய்? நழுவி விட்டது. என்ன நழுவி விட்டது? மீன். மீன் மீன் பிடிக்க நீ செம்படவன் இல்லை, யாதவன். எழுந்து வா, எழுந்து வா. உன் தாய் யசோதை எங்களை திட்டுவாள். நீ இப்பொழுது வரப்போகிறாயா? இல்லை நாங்கள் அனைவரும் சேர்ந்து உன்னை இழுத்து வெளியே போடவா? இழுத்து போடுவோம். நீங்கள் போங்கள், நான் அப்புறமாக வருகிறேன்.
கண்ணா, உன்னை பார்க்க உன் தங்கை திருபதி நாட்டு இளவரசி திரௌபதி வந்திருக்கிறாள். எவ்வளவு நேரம் தண்ணீரில் கிடப்பாய்? உடம்புக்காகாது, எழுந்து வெளியே வா. நான் வரமாட்டேன். கண்ணா, உன் தங்கை கூப்பிடுகிறேன், வா வெளியே. நான் வரமாட்டேன், வர முடியாது. அம்மா, நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் இழுத்து வருகிறோம். வேண்டாம், கிட்டே வராதீர்கள், வேண்டாம். ஒருவேளை கண்ணன் சேற்றில் மாட்டிக்கொண்டானோ? கயிறை போடுவோம், அதை பிடித்துக்கொண்டு கண்ணன் மேலே வரட்டுமே. கயிறு வேண்டாம், அவர் என்ன போட்டால் வெளியே வருவார் என்று எனக்கு தெரியும். ஓஹோ, இதுவா சங்கதி? வாங்கடி போகலாம். கண்ணனோட சங்கடம் உங்களுக்கு தெரிந்ததா? அண்ணனோட சங்கடம் அவன் தங்கைக்குத்தான் தெரிந்தது. திரௌபதி, இன்றைக்கு இந்த அண்ணனின் மானத்தை நீ காத்தாய். என்றாவது ஒரு நாள் இந்த தங்கையின் மானத்தை நான் காப்பேன். நான் கொடுத்தது ஒரு முழ துணி, அதற்கு இத்தனை பெரிய ஆடையா? செய்த உதவி சிறியதாக இருக்கலாம், ஆனால் செய்த நேரத்தை நினைத்து பார்க்க வேண்டும். காலத்தால் செய்த உதவி ஞாலத்தை விட மிகப்பெரிய